ப்ரெசன்டேஷனில் ரொம்ப ரிஸ்கியஸ்ட் பர்சனாலிட்டி, ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலி ஈகோயிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை டெவில்னு சொல்லுவோம் சில டைம். சாரி டெவில்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்காக, பட் தே ஆர் லைக் தட். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ வில் ஆல்சோ அக்ரி வித் மீ. இந்த நபர்கள் கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, தான் தான் உலகத்திலேயே பெஸ்ட்டு, நமக்கு தான் நிறைய தெரியும், நம்ம சொல்கிறது தான் கரெக்டு, நம்மளால் மட்டும்தான் ஒரு கரெக்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன்லேயே லிட்ரலாக வாழறவங்கன்னு கூட சொல்லிடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நபர்களை நீங்கள் எப்படி ப்ரெசன்டேஷன் ரூமில் ஐடென்டிஃபை பண்ணலான்னா, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், என்டையர் குரூப்புக்கும் தெரியும், அந்த நபருக்கும் தெரியும். அந்த கேள்வியை யார் கேட்குறாங்களோ அந்த பர்சனாலிட்டி தான் டெவில். ஏன்னா பதில் இல்லாமல் நீங்கள் தவிக்கிறத பார்க்குறதுக்கு தே லவ் இட் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இது எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் இஃப் யூ நோ தெர் இஸ் அ பர்சன் ப்ரெசன்ட் இன்சைட், காட் பர்சனாலிட்டி பற்றி நம்ம போன ஷார்ட்ஸில் பார்த்தோம். அந்த மாதிரி காட் இருந்ததுன்னா காடையும் டெவிலையும் மீட் பண்ண விட்டுடுங்க, உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ காடே இல்லை, உங்ககிட்டயும் ஆன்சர் இல்லை அப்படின்னா வெளிப்படையாக ஒத்துக்கிறது பெட்டர் சமாளிக்கிறதோட. சாரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கேள்விக்கான பதிலை ஐ வில் ரிப்ளை டு யூ த்ரூ இமெயில் ஆர் ஐல் கெட் பேக் டு யூ ஷார்ட்லின். மறக்காமல் அந்த கேள்விக்கான பதிலை அவரை எப்படியாவது ரீச் பண்ணி அந்த ஆன்சரை கொடுத்துருங்க, டிலே பண்ணிடாதீங்க. இல்லைனா நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் அவரை மீட் பண்ணுறது இன்னும் பெரிய சேலஞ்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ கெட் கார்னர்ட் பை டெவில், know how to handle it smartly. Use the God or apologize and revert back with the answer. மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.